கிரீன்லாந்து அடியில் மறைந்துள்ள மர்மம். உலகையே அச்சுறுத்தும் புதிய கண்டுபிடிப்பு. பூமி வெப்பமடைவதால் பனிப்பாறைகள் உருகுகின்றன என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் சமீப காலமாக கிரீன்லாந்தில் நடக்கும் மாற்றங்கள் விஞ்ஞானிகளையே தூக்கமிழக்கச் செய்துள்ளன. நமது கணக்கீடுகளை விட கிரீன்லாந்தின் பனிப்பாறைகள் மிக வேகமாக நகர்ந்து வருகின்றன. இதற்கு பின்னால் மேற்பரப்பில் இருக்கும் சூரிய வெப்பம் மட்டுமே காரணமல்ல. கிரீன்லாந்தின் தரைப்பகுதிக்கு அடியில், அதாவது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஆழத்தில் ஏதோ ஒன்று ஒளிந்திருந்து இந்த பனி இழப்பை தூண்டுகிறது. அது என்ன? கிரீன்லாந்து ஏன் நகர தொடங்கியுள்ளது? கிரீன்லாந்து என்பது வெறும் ஒரு தீவு அல்ல. இது சுமார் 1.7 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு சராசரியாக 2 கிலோமீட்டர் தடிமன் கொண்ட பனிப்போர்வையால் மூடப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பனித்தொகுதி. ஒருவேளை கிரீன்லாந்தின் அனைத்து பனிக்கட்டிகளும் உருகினால் உலக கடல் மட்டம் சுமார் 7 மீட்டர் வரை உயரும். இது நடந்தால் சென்னை, மும்பை, நியூயார்க் போன்ற உலகின் பெரும்பாலான கடற்கரை நகரங்கள் தண்ணீருக்கு அடியில் சென்றுவிடும். விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டறிந்த தரவுகளின்படி கிரீன்லாந்து இப்போது ஆண்டுக்கு 270 பில்லியன் டன் பனியை இழந்து வருகிறது. இது நாம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகம். இதற்கு பின்னால் இருக்கும் அந்த மறைமுக காரணி என்ன? இங்கேதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது. கிரீன்லாந்து உருக காரணம் மேலிருந்து வரும் சூரிய ஒளி மட்டுமல்ல, கீழிருந்து வரும் பூமியின் வெப்பமும் தான். கிரீன்லாந்தின் கிழக்கு பகுதிக்கு அடியில் பூமியின் மேலோடு மிகவும் மெல்லியதாக இருக்கிறது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஐஸ்லாந்து தீவை உருவாக்கிய அதே மேண்டல் ப்ளூம் எனப்படும் எரிமலை வெப்ப ஓட்டம் கிரீன்லாந்திற்கு அடியிலும் ஒரு வடுவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புவிவெப்ப ஆற்றல் பனிப்பாறைகளின் அடிப்பகுதியை மெல்ல மெல்ல உருக்குகிறது. இது பனிப்பாறைக்கும் தரைக்கும் இடையே ஒரு வழுவழுப்பான திரவ படலத்தை உருவாக்குகிறது. இதனால் அந்த மாபெரும் பனிப்பாறைகள் ஒரு ஸ்கேட்டிங் போர்டு போல வேகமாக சரிந்து கடலை நோக்கி ஓடுகின்றன. மேற்பரப்பில் உருகும் நீர் சும்மா இருப்பதில்லை. அது பனியில் துளைகளை ஏற்படுத்தி கொண்டு ஆயிரக்கணக்கான அடி ஆழத்திற்கு சென்று தரைப்பகுதியை அடைகிறது. இதைத்தான் மூலின்கள் என்று அழைக்கிறோம். இந்த தண்ணீர் பனிப்பாறையின் அடிப்பகுதியில் ஒரு சிக்கலான நதி அமைப்பையே உருவாக்கியுள்ளது. இந்த நதிகள் பனிக்கட்டியை அதன் அடிவாரத்திலிருந்து தள்ளுகின்றன. இது பனிப்பாறைகளின் வேகத்தை வருடத்திற்கு பல மீட்டர்கள் அதிகரிக்க செய்கிறது. சமீபத்தில் கண்டறியப்பட்ட ஒரு ராட்சத நிலத்தடி ஆறு கிரீன்லாந்தின் மையப்பகுதியிலிருந்து வடக்கு கடற்கரை வரை நீண்டு செல்வது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது பனி இழப்பை நாம் நினைத்ததை விட 50% கூடுதலாக வேகப்படுத்துகிறது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், கிரீன்லாந்தின் நிலப்பரப்பு இப்போது ஷிஃப்ட் ஆகத் தொடங்கியுள்ளது. பல லட்சம் டன் எடையுள்ள பனிக்கட்டிகள் உருகி மறைவதால் அதன் அடியில் இருந்த தரைப்பகுதி மெல்ல மெல்ல மேலே எழும்புகிறது. இது ஒரு ஸ்பிரிங் போல செயல்படுகிறது. நிலப்பரப்பு இப்படி எழும்பும் போது அது பனிப்பாறைகளின் அமைப்பை சிதைத்து இன்னும் அதிக விரிசல்களை உருவாக்குகிறது. இந்த விரிசல்கள் வழியாக அதிக வெப்பம் உள்ளே செல்கிறது. இது ஒரு தொடர் வினையாக மாறி பனி உருகுவதை எவராலும் நிறுத்த முடியாத நிலைக்கு கொண்டு செல்கிறது. கிரீன்லாந்திற்கு அடியில் நடக்கும் இந்த மாற்றங்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி. பூமி என்பது ஒரு சிக்கலான இயந்திரம். நாம் ஒரு இடத்தில் ஏற்படுத்தும் பாதிப்பு இப்படி பல 100 கிலோமீட்டர் ஆழத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. கிரீன்லாந்தின் பனி இழப்பு என்பது வெறும் ஒரு தீவின் பிரச்சனை அல்ல, அது மனிதகுலத்தின் வாழ்வாதார பிரச்சனை. நாம் இப்போதே விழித்துக் கொள்ளாவிட்டால் எதிர்கால சந்ததியினருக்கு கடற்கரைகள் இருக்காது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.